friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல எனர்ஜி பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாவே புரோட்டீன்ங்கறனால ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நேரம் பசி தாங்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம். 1/2 கப் முந்திரி பருப்பு, 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் பிஸ்டாஷியோ, 1/4 கப் பாதாம், 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், அப்புறமா இனிப்புக்காக 1/4 கப் தேன், 15 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இந்தந்த நட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வீட்டில் வந்து எது இருக்கோ அது சேர்த்துக்கலாம். வால்நட் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவரோட விதைகள் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கலாம். அது மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த இது வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் 1/2 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு லேசாக அதை வறுத்துட்டு அதோட தோலை நம்ம நீக்கி வைக்கணும். கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதும் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தோலை எடுத்துட்டு பாதியை உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாரோடு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 1/2 கப் முந்திரி பருப்பு, இதையும் வந்து 1-2 நான் உடச்சிருக்கேன். ஏன்னா முழுசாக இருக்கிறத விட கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் லேசாக, எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது, லேசாக பொன்னிறானதும் எடுத்து மாற்றிடலாம். அதே மாதிரி 1/4 கப் பாதாம், அதையும் 1-2 உடச்சி உள்ளே சேர்த்துட்டு லேசாக செவந்ததும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் பிஸ்டாஷியோ உள்ளே சேர்த்துட்டு லேசாக செவந்ததும் எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் பொட்டுக்கடலை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை கலர் எள்ளு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை எள்ளோட டேஸ்ட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எள்ளு இல்லாமல் நம்ம செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ண தேவையில்ல, நல்லா அந்த சூட்லேயே லேசாக வறுத்துட்டு இதையும் நம்ம உள்ளே சேர்த்துற வேண்டியது தான். அடுத்தது 1 கப் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இதுவே வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக பவுடரான மாதிரி தான் இருக்குது. அதனால நான் வந்து மிக்சியில் அடிக்கலை. ஒருவேளை முழுசாக கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1-2 பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடர் ஆக்கணும்னு அவசியம் இல்லை. சேர்த்துட்டு ரொம்ப மிதமான சூடில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இனிப்புக்காக 15 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதில் இருக்கிற சீடை எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதையும் நம்ம அரைச்சி வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, சும்மா அதை மட்டும் அரைச்சாலே போதும். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம பவுலில் மாற்றிடலாம். வறுத்த வேர்க்கடலை, வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த பிஸ்டாஷியோ, வறுத்த பாதாம், வறுத்த பொட்டுக்கடலை, எள்ளு, கூடவே வறுத்த ஓட்ஸ். ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சியில் ஒரு வாட்டி அடித்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு பிஞ்ச் உப்பு, அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க டேட்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தேன் வந்து சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி வந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து கலந்து விடுறப்போ நல்லா பைண்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண நல்லா அழகாக சேர்ந்து வந்துடும். கை வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ கையில் தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. கலந்தாச்சு. உங்களுக்கு வந்து சாக்லேட்டோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா 1/4 கப் சாக்லேட் சிப்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட்டை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரேயில் லைட்டாக நெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பட்டர் பேப்பரும் வச்சுக்கலாம், எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை உள்ளே அப்படியே சேர்த்துட்டு நல்லா அழுத்தி விட்டுறணும். நான் வந்து ஒரு மெஷரிங் கப்க்கு கீழே கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம அழுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்பூனில் எதுவுமே ஒட்டாமல் ரொம்ப அழகாக வரும். நல்லா டைட்டாக அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே நல்லா ஸ்மூத் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான், ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம உடனே பீஸ் போடுறதுனால ஓகே, அப்படி இல்லைன்னா 1 மணி நேரம் போல் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த நட்ஸ் வழியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உடனே பயன்படுத்திக்கலாம்.
நம்மளோட எனர்ஜி பார்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்தந்த நட்ஸ் தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து எந்த நட்ஸ் வந்து வீட்டில் இருக்கோ அது சேர்த்துக்கலாம், எது நமக்கு பிடிக்குமோ அது சேர்த்துக்கலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.